ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 53. கோபத்தினாலும் அழுகையினாலும் கண்ணெல்லாம் செவந்து போய் துக்கம் தாங்க முடியாம பயத்தால நடுங்கிண்டு சீதை ராவணனை பார்த்து, ராமலக்ஷ்மணர்கள் இல்லாத சமயத்துல என்னை நீ திருட்டுத்தனமா எடுத்துண்டு இப்படி ஓடுறையே, நீச்சா, உனக்கு வெக்கமா இல்லையா? என்னை எடுத்துண்டு போகணும்னு ஆசை கொண்டாயே, அவள்லாம் இருக்கும் பொழுது கிட்ட வரத்துக்கு உனக்கு துணிச்சல் இருந்துதா? நீயே மாயையால அந்த பொன் மானை உண்டாக்கி ராம லக்ஷ்மணர்களை அப்புறப்படுத்தின அப்படின்னு எனக்கு நன்னா தெரியும். என் மாமனாருக்கு வெகு காலமாக மித்திரனான ஜடாயுவும் என்னை காப்பாத்த தன்னால் முடிஞ்ச வரையில் முயன்றும் கூட அடிச்சு கொல்லப்பட்டுட்டார். உன்னுடைய பெயரையும் குலத்தையும் கோத்திரத்தையும் கீர்த்தியையும் எங்கிட்ட பிரமாதமா பெருமையா நீ சொல்லிண்டையே, என்னோடு யுத்தம் பண்ணி ஜெயித்த நீ அல்லவா வீரன்? உன்னுடைய பராக்கிரமத்தை நான் என்னன்னு போற்றுவேன். பரஸ்திரியை அவளை சேர்ந்தவர்கள் இல்லாத வேளையில திருட்டுத்தனமாக எடுத்துண்டு போயும் கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமே இல்லையே. மிகுந்த பராக்கிரமம் உள்ள இந்த இழிவான காரியத்தை பண்ணின உன்ன ஜனங்கள் எண்ணிக்கும் துஷ்டன், குரூரன், பாபி அப்படின்னு சொல்லுவா. என்னை எடுத்துண்டு வரத்துக்கு முன்னாடி பூமிய அப்படியே தூக்குவேன், சமுத்திரத்தை அப்படியே குடிச்சுடுவேன், சந்திர சூரியர்களை எல்லாம் அப்படியே தடுப்பேன் அப்படின்னு பிரமாதமா சொல்லி கொண்ட உன் வீண் பெருமையெல்லாம் இப்ப எங்க போச்சு? சீச்சி, நீ ஒரு பிராணியா? ராட்சச குலத்துக்கே நீங்காத அவமானத்தை உண்டு பண்ணின உன்னுடைய நடத்தைய நான் என்னன்னு சொல்லுவேன்? இப்படி வேகமாக நீ ஓடினா உன்னை என்ன பண்ண முடியும்? ஒரு முகூர்த்த காலம் இங்கே நின்னு பாரு, நீ உயிரோட இருக்கையா அப்படிங்கறத நான் பாக்குறேன். ராம லக்ஷ்மணர்களுடைய கண்ல பட்ட பிறகு நீயும் உன்னுடைய சைன்யமும் உன்னுடைய பந்துக்களும் ஒரு முகூர்த்தம் கூட உயிரோடு இருக்க முடியாது. அவர்களுடைய பான வேகத்தை உன்னால தடுத்துட முடியுமா? காட்டு தீ கோரமாக எரியும் போது சின்ன சின்ன பட்சிகள் அதுல விழுந்து உயிர் தப்பிக்குமா? நீ க்ஷேமத்தை விரும்பினா என்னை விட்டுட்டு போயிடு. யோசிச்சு பார்த்தா நான் சொல்றது உனக்கு ஹிதம் அப்படின்னு நன்னா புரியும். நீ என்னை விடாட்டா என்னுடைய கணவரும் அவருடைய தம்பியும் கோபம் கொண்டு உன்னை கொன்னுடுவா. நீச்சா, இவ்வளவு சிரமப்பட்டு என்னை பலவந்தம் பண்றதுக்கு பாக்குறையே, உன் முயற்சி எல்லாம் வீண்தான். தேவர்களை போன்ற ரூபத்தையும் பராக்கிரமத்தையும் படைத்த ரகுவீரனை விட்டு நான் பிழைத்திருப்பேனா? அவருக்கு சத்ருவான உங்கிட்ட கட்டுப்பட்டு இருப்பேனா? ஒருவனுக்கு ஆயுள் குறைந்த பொழுது பத்தியமில்லாத அபாயகரமானவைகளை தின்னு எப்படி மரணத்தை அடைவானோ அப்படி உனக்கு எது ஹிதம் எது கீர்த்தி அப்படின்னு தெரியாம இருக்க. காலம் குறுகினவர்களுக்கு ஹிதமான விஷயங்கள்ல வெறுப்புதான் வரும். பார்த்தாலே பயப்பட வேண்டிய விஷயத்துல உனக்கு இப்படி பயம் இல்லாம இருக்கிறத பார்த்தா உன் கழுத்துல காலபாசம் விழுந்துட்டுது அப்படின்னு சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தங்க நிறமுள்ள மரங்களும் ரத்த வெள்ளம் ஓடும் கோரமான வைதரணி நதியும் பயங்கரமான அசிபத்திரம் என்ற வனமும் உன் கண்ணுக்கு தோன்றதுன்னு நான் நினைக்கிறேன். கூர்மையான இரும்பு ஆணிகளோட பழுக்க காய்ச்சப்பட்ட தங்க புஷ்பங்களோடு வைடூரிய இலைகளோடு பிறன் மனைவியை விரும்பியவன் நரகத்தில் விழ வேண்டிய சால்மலி மரம் உனக்கு நன்னா தெரியறதா? பிறகு வர்றத அப்புறம் பார்த்துக்கலாம், இப்பொழுது கிடைக்கும் சுகந்தாம் பெருசு அப்படின்னு நினைக்கிறையோ? மகாத்மாவான ராகவனுடைய கோபத்துக்கு ஆளாகி எவ்வளவு காலம் நீ உயிரோடு இருக்க முடியும்? கொடிய விஷத்தை குடிச்சுட்டு ஒருவன் ரொம்ப நாள் இருப்பானா? அத நீ பார்த்திருக்கையா? என் பர்த்தா உன்னை காலபாசத்தால கட்டிட்டார். அதுலேந்து உன்னை யாரும் மீட்க முடியாது. எங்கே போய் நீ க்ஷேமப்பட போற? ஜனஸ்தானத்துல 10,000 ராட்சசர்களும் கரதூஷ்ணர்களும் என் ராமனுடைய பானங்களுக்கு இரையானதை நீ பார்க்கலையா? அவருக்கு எத்தனை நேரம் ஆச்சு? எந்த வாகனத்துல அவர் இருந்தார்? லக்ஷ்மணன் ஒத்தாசை பண்ணினானா? அப்படி இருக்க அவருக்கு உயிருக்கு உயிரான பத்னியை நீ எடுத்துண்டு போனா அந்த மகாவீரன் தன் கூர்மையான பானங்களுக்கு உன்னை இரையாக்கிட மாட்டாரா?
அவருக்கு தெரியாத அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் இருக்கா? அவருடைய பல பராக்கிரமத்தை அளவிட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு சீதை புலம்பி பேசிட்டு இருக்கா. அவையெல்லாம் சமுத்திர கரையில செஞ்ச சத்தத்தை போல அந்த மகா பாபியோட காதுல கொஞ்சம் கூட விழல. இப்படி கேட்பவர்களுடைய மனம் உருகும்படி அவள் சொன்னாலும் கூட அந்த துஷ்டனுடைய மனம் கொஞ்சம் கூட இழகல. சீதை பயத்தால நடுங்கி அவங்கிட்டேந்து தப்பிக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகளை பண்றா. ஆனாலும் எதுவுமே பலிக்கல. அவள் சொல்ல முடியாத துக்கத்தால கஷ்டப்படுறத ராவணன் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாம ரொம்ப வேகமாக அவளை எடுத்துண்டு போனான் அப்படின்னு சொல்லி இந்த 53வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 54வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.